ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்மல் கார் கேர் மணப்பாறை. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம ஒர்க் ஷாப்புக்கு வந்த ஒரு டொயோட்டா இன்னோவால இருக்கிற சீரியஸான என்ஜின் ப்ராப்ளம் பத்தி பார்க்க போறோம். இந்த கேஸ் ரொம்ப முக்கியம், ஏன்னா இது நிறைய வாகன உரிமையாளர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இந்த வண்டியில ஒரிஜினல் டைமிங் பெல்ட் யூஸ் பண்ணாம ஒரு டூப்ளிகேட் டைமிங் பெல்ட்டை போட்டிருக்காங்க. டைமிங் பெல்ட் மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் என்ஜின்ல ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ஜினே முழுசா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸ்டார்டிங்ல வண்டி நார்மலா தான் ஓடிட்டு இருந்தது. கஸ்டமருக்கும் அந்த நேரத்துல எந்த பிரச்சனையும் தெரியல. ஆனா பிரச்சனை என்னன்னா, டூப்ளிகேட் பெல்ட் ரொம்ப நாளைக்கு தாங்காது. குறிப்பா ஹைவே டிரைவிங் மற்றும் ஹை ஆர்பிஎம்ல பெல்ட் மேல அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும். கஸ்டமர் ஹை ஸ்பீட்ல வண்டி ஓட்டிட்டு போகும்போது அந்த ஒரிஜினல் இல்லாத டைமிங் பெல்ட் டேமேஜ் ஆகி திடீர்னு கட் ஆயிடுச்சு. அந்த நிமிஷமே என்ஜின்குள்ள டைமிங் முழுசா மாறிடுச்சு. டைமிங் மாறும்போது பிஸ்டன் மற்றும் வால்வ் மூவ்மெண்ட் சிங்க் மிஸ் ஆகும். இதனால என்ஜின் டைமிங் முழுசா மாறி என்ஜினுக்கு ரொம்ப மேஜர் டேமேஜ் வந்துடுச்சு. இதுல ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, கேம் ஷாஃப்ட் 2 துண்டா உடைஞ்சு போயிடுச்சு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், டைமிங் பெல்ட் ஃபெயிலியர்னால கேம் ஷாஃப்ட் 2 துண்டா உடைஞ்சு போயிடுச்சு. டைமிங் பெல்ட் ஃபெயிலியர் ரொம்ப மோசமா இருக்கும்போது இது நடக்க வாய்ப்பு இருக்கு. வண்டி ஒர்க் ஷாப்புக்கு வந்தப்போ நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வண்டியை செக் பண்ணி சரியான பிரச்சனையை கண்டுபிடிச்சோம். இன்ஸ்பெக்ஷனுக்கு அப்புறம் டைமிங் சைடு ஓபன் பண்ணி பார்த்தோம். டைமிங் பெல்ட் கண்டிஷன் பார்த்ததுமே எங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சு, இது டூப்ளிகேட் பெல்ட்னு. பெல்ட் துண்டா கிழிஞ்சிருந்தது. டைமிங் மார்க்ஸ் எல்லாமே முழுசா மாறி இருந்தது. இதனால தான் நாங்க எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்றது, டைமிங் பெல்ட் டென்ஷனர் மாதிரி முக்கியமான பார்ட்ஸ்க்கு ஒரிஜினல் பார்ட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுங்க. டூப்ளிகேட் பார்ட்ஸ்ல கொஞ்சம் காசு மிச்சம் பண்ணலாம்னு நினைச்சா அது பின்னாடி இன்ஜின் ரிப்பேர்ல பெரிய செலவுல கொண்டு போய் விட்டுரும். நிறைய கஸ்டமர்ஸ் பெல்ட் தானே சார்னு ரொம்ப சாதாரணமா நினைப்பாங்க. ஆனா டைமிங் பெல்ட் தான் இன்ஜின் டைமிங்கை கண்ட்ரோல் பண்ற மெயின் பார்ட். அது கரெக்டா இருந்தா என்ஜின் ஸ்மூத்தா ஓடும், அது பலவீனமா இருந்தா என்ஜின் டோட்டலா ஃபெயில் ஆகிடும். முதல்ல நாங்க வால்வ் டோர் அசம்பிளியை ரிமூவ் பண்ணோம். அப்போதான் கவனிச்சோம், கேம் ஷாஃப்ட் 2 துண்டா உடைஞ்சு போயிருந்தது. அதுக்கப்புறம் என்ஜின் ஹெட், எக்ஸாஸ்ட் சிஸ்டம், இன்டேக் சிஸ்டம்னு எல்லாத்தையும் கவனமா கழட்டி செக் பண்ணோம். இந்த ஃபெயிலியர் காரணமா கேம் ஷாஃப்ட் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பார்ட்ஸ் அஃபெக்ட் ஆகி இருந்தது. அதனால டேமேஜ் ஆன பார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு சரியான மற்றும் நல்ல குவாலிட்டியான ஜென்யூன் பார்ட்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணோம். நம்ம இந்த என்ஜின்ல பண்ண வேலைகள், உடைஞ்சு போன கேம் ஷாஃப்ட்டுக்கு பதிலா ஒரு சரியான கேம் ஷாஃப்ட் அசம்பிளியை மாத்தணும். கேம் ஷாஃப்ட் பிராக்கெட் மற்றும் பேரிங் சப்போர்ட்டை ரீப்ளேஸ் பண்ணோம். தேவையான என்ஜின் ஃபோல்ஸ் மற்றும் ஃபிட்டிங்ஸை புதுசா மாத்தணும். மெயின் பேரிங்ஸ் மற்றும் கனெக்டிங் ராட் பேரிங்ஸை செக் பண்ணி மாத்தணும். என்ஜின் பார்ட்ஸ் எல்லாத்தையும் சுத்தமா கிளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் சிலிண்டர் ஹெட்டை கழட்டணும். ஹெட் சர்ஃபேஸ் சரியா இல்லாததுனால அதை லேத் ஒர்க் பண்ணி ஸ்மூத்தா பெர்ஃபெக்ட்டா மாத்தணும். கூடவே வால் கண்டிஷன், ஹெட் கேஸ்கெட் சர்ஃபேஸ், கூலண்ட் பேசேஜஸ், அப்புறம் ஓவரால் ஹெட் அலைன்மெண்ட்னு எல்லாத்தையும் செக் பண்ணோம். டீசல் என்ஜின்ல காலம் போக போக நம்ம என்ஜினோட இஜிஆர் வால்வ், இன்டேக் மேனிஃபோல்ட், இஜிஆர் பேசேஜஸ் மற்றும் இன்டேக் பைப்ஸ்ல கார்பன் படிவுகள் உருவாகும். இந்த கார்பன் படிவம் ரொம்ப அதிகமா ஆகிடுச்சுன்னா என்ஜினுக்கு போற ஏர் ஃப்ளோவை இது தடுத்துடும். இதனால இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ்ல நிறைய பிரச்சனைகள் வரும். இஜிஆர் மற்றும் இன்டெக்ஸ் சிஸ்டம் பிளாக் ஆச்சுன்னா வண்டியில பிக்கப் ரொம்ப கம்மியாகிடும், ஆக்சிலரேஷன் ஸ்லோவா இருக்கும், மைலேஜ் குறையும், அப்புறம் கருப்பு புகை அதிகமா வரும். அதனால நாங்க இஜிஆர் வால்வ் கிளீனிங், இஜிஆர் பேசேஜ் கிளீனிங், அப்புறம் இஜிஆர் கூலர் கிளீனிங் எல்லாத்தையும் முறையா பண்ணோம். ப்ராப்பர் பிரிசிஷன் மற்றும் ப்ராப்பர் டைமிங்ல எல்லா பார்ட்ஸையும் திரும்பவும் கரெக்டா அசெம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்ஜின் ரொம்ப ஸ்மூத்தா ரன் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கார்மல் கார் கேர் மணப்பாறை.